இந்த வீடியோவில் சின்ஸ்க்கும் ஃபார்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இதை எங்கே பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் தமிழில் 2 சென்டென்சஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன், நான் 2010 சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். செகண்ட் ஒன், நான் 10 வருஷமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த 2 சென்டென்சஸில் எங்கே சின்ஸ் வரும், எங்கே ஃபார் வரும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஒன், நான் 2010 சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2010. ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை சின்ஸ் 2010. அதாவது நான் 2010 சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த இருந்து அப்படின்றது பார்த்தீங்களா, நான் 2010 சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற இடத்துல நாம் இங்கே சின்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். இதுவே ஃபார் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 வருஷமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் 10 வருடமாக சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு அந்த டியூரேஷன் தெரியுது. இந்த இடத்துல ஃபார் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 10 years. ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 10 years. உங்களுக்கு அந்த பர்டிகுலராக 10 வருஷம், 5 வருஷம், 2 வருஷம், 2 மாதம் அப்படின்னு உங்களுக்கு அந்த மந்த், இயர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது, அந்த டியூரேஷன் தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஃபார் தான் யூஸ் பண்ணணும். 2010 நான் சென்னையில் வாழ்கிறேன் அப்படின்னா நீங்கள் அங்கே சின்ஸ் யூஸ் பண்ணணும். நான் 10 வருஷமாக சென்னையில் வாழ்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபார் யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.